வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இது வந்து காஞ்சிபுரம் எபிசோடுங்க. காஞ்சிபுரத்தில் உள்ள பல முக்கியமான கோயில்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு முக்கியமான கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்க்க போகிற சித்திரகுப்தர் கோவிலுங்க. அது காஞ்சிபுரம் நெல்லுக்காரர் தெருவில் அமைஞ்சிருக்கிற இந்த ஒரு முக்கியமான கோவில் சித்திரகுப்தரோட அரிய கோயிலாக விளங்குதுங்க. ஏன்னா இது வந்து உலகத்திலே காஞ்சிபுரத்தில் மட்டும்தாங்க சித்திரகுப்தர்னு தனி கோயில் இருக்குது. நிறைய இடத்துல சித்திரகுப்தருக்கு தனி சன்னதிகள் இருந்தாலும், இந்த மாதிரி தனியாக கோயில் இருக்கிறது சித்திரகுப்தருக்கு இருக்கிறது இந்த காஞ்சிபுரத்தில் மட்டும்தாங்க. சித்ரா மாதத்தில் சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப சிறப்பாக அந்த திருவிழா நடக்குது. சித்திரகுப்தருக்கு சித்ரா பௌர்ணமிக்கு முதல் நாள் இந்த சித்திரகுப்தருக்கு கர்ணகி அம்பிகையோட திருமணம் நடக்கும். பௌர்ணமி அன்னைக்கு வந்து வீதி உலா வருவார். திருமண தடை உள்ளவர்கள்லாம் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் நடக்குங்கிறது இந்த கோயிலோட ஐதீகங்க. மனிதன் செய்கிற பாவ புண்ணிய கணக்கெல்லாம் பார்த்து அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும், மக்கள் பூமியில் வந்து பூமாதேவியோட பாரத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்கான உருவாக்கப்பட்டவர் தாங்க அந்த யமதர்மன். ஆரம்பத்தில் தான் யமதர்மன் மட்டும்தாங்க இந்த வந்து கணக்கு பார்க்குறது, இந்த பாவ புண்ணியங்கள்லாம் மக்கள்கிட்ட வந்து அவங்கள வந்து தண்டனை கொடுக்குறது, இதெல்லாம் வந்து யமதர்மன் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தார். அவருடைய வேலை பளு ரொம்ப அதிகமாக போனதுனால சிவபெருமான்கிட்ட கொண்டு முறையிட்டாருங்க. எனக்கு உதவியாளர் ஒருத்தர் வேணும், என்னால் தனியாக செய்ய முடியல அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் என்ன பண்ணார்னா ஒரு தங்க பலகை எடுத்து வந்து அதில் கருப்பு, சிவப்பு, நீலம், பச்சை, மஞ்சள், பொன்னிறம்னு வெண்மைன்னு 7 கலர்களை கொண்டு ஒரு உருவத்தை வரைஞ்சார். அந்த உருவத்தோட வலது கையில் தங்க எழுத்தாணியும் இடது கையில் வந்து ஓலைச்சுவடியும் வச்சுருக்க மாதிரி வலது காலை கீழே ஊன்றபடியும் இடது காலை மடித்து அமர்ந்திருக்கிறபடியும் ஒரு படத்தை வரைஞ்சாருங்க. இந்த வரைஞ்ச சித்திரத்தை வந்து உமையிடம், அதாவது பார்வதி தேவிட்ட கொடுத்து இதற்கு உயிர் கொடுத்துரு, இதுக்கு உயிர் கொடுத்து இந்த சித்திரத்துலேருந்து வந்ததுனால இவருக்கு பேர் சித்திரகுப்தர்னு பெயர் கொடுத்து யமதர்மனுக்கு உதவியாக இவர் அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொன்னாருங்க. அந்தபடி சிவனும் பார்வதியும் சேர்ந்து சிரஞ்சீவி அப்படின்னு பட்டத்தை வழங்கி உருவானவர் தாங்க அந்த சித்திரகுப்தர். இந்த சித்திரகுப்தர் என்ன பண்ணார்னா, மனிதன் செய்கிற பாவங்களுக்கு 2 கட்டமாக தண்டனை கொடுக்க முடிவு பண்ணார். முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா, மனிதன் செய்த பாவங்களுக்கு தண்டனையாக பூமியில் அவன் வாழும்போதே தீராத மன உளைச்சலோடு அவதி பண்ணுங்க, அது ஒரு தண்டனை. 2வது தண்டனை என்னென்னா, மரணத்துக்கு பிறகு நரக வேதனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதாங்க 2வது தண்டனை. இந்த மாதிரி தண்டனைகளை, அந்த மாதிரி மனிதன் செய்கிற பாவங்களை கணக்கு பார்க்கறதுக்கும் அவனுக்கு தண்டனை பிரித்து கொடுக்கறதுக்கும் சித்திரகுப்தருக்கு மிகுந்த அதிகாரம் வச்சுருக்காங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த சித்திரகுப்தரை மனம் உருகி வழிபட்டோம்னா இந்த பாவங்கள்லேருந்து நமக்கு பரிகாரம் கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. சித்திரகுப்தரை வணங்குறதுனால கேது தோஷம், கல்வி தோஷம், புத்திர தோஷம், அதுமாரி சர்வ தோஷங்களும் நீங்குங்கிறது மக்களோட பொதுவான நம்பிக்கைங்க. ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து சித்திரகுப்தர் வந்து கணக்கெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் புது கணக்கு எழுத ஆரம்பிப்பார். அப்படிங்கிறதுனால இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வந்து சித்திரகுப்தர் நினச்சி விரதம் இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு பலன்கள் கிடைக்குங்க. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் வந்து பூஜை பண்ணுவாங்க. அவருக்கு பூஜை பண்ணும்போது இந்த சித்திரகுப்தருக்கு நம்ம வீட்டிலே வழிபடுவோம். எப்படி வழிபடுவோம்னா, வீட்டில் வந்து வீட்டில் லேடிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி முறத்தை கழுவி வச்சுட்டு அதில் வந்து கோலம்லாம் போட்டு அதில் மாவிளை தோரணங்களில் வந்து நவதானியங்கள் எல்லாத்தையும் வச்சு பழங்கள்லாம் வச்சு அதில் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வைப்பாங்க. சித்திரனார் புத்திரனார் வருகை அப்படின்னு சொல்லி எழுதி வைக்க சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளை இருக்கும்போது நான் தாங்க எழுதி வைப்போம். அதில் சித்திரனார் புத்திரனார் வருகைன்னு பேப்பரில் எழுதி சொல்லுவாங்க. இது என்ன காரணம்னு தெரியல, அதுக்கப்புறம் இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது. சித்திரகுப்தர் வந்து அன்றைக்கி கணக்கு எழுதி புது கணக்கு எழுத ஆரம்பிக்கிறதுனால அவர்கிட்ட வந்து நாங்கள் செய்கிற பாவங்களை எல்லாம் போக்கிட்டு திரும்ப புது கணக்கு எழுதும்போது எங்கள் கணக்கில் பாவங்களே இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறது தாங்க அந்த சித்திரனார் புத்திரனார் வருகைன்னு எழுதுகிறாங்க. இந்த நேர்த்தியான கோயில் பார்த்திங்கன்னா 9ஆம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தால் தாங்க அந்த கோயில் கட்டப்பட்டது. சோழ வம்சத்துக்கு பிறகு காஞ்சிபுரத்தை ஆண்ட பல ராஜ்யங்கள் வந்து மேலும் சீரமைப்பு வேலையெல்லாம் செஞ்சு இந்த கோயில் வந்து இப்போ தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை கோயில் கண்ட்ரோலில் தாங்க இருக்குது. இப்போதைக்கு 3 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம், வாசலில் நிறைய பூக்கடைகள்லாம் இருக்குது. தாண்டி உள்ளே போனோம்னா நேர் எதிர்த்தாப்புல இருக்கிறதே கருவறை தாங்க. சித்திரகுப்தர் நேர் எதிர்த்தாப்புலேயே அமர்ந்த நிலையில் இருப்பார். அதுக்கு முன்னாடி கருவறைக்கு முன்னாடி சின்ன மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் வந்து நமக்கு அபிஷேகம் பண்ணுறதுனா அந்த இடத்துல உட்கார வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. இல்லைன்னா வெளியில் உள்ள மண்டபத்தில் நின்று தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. அதுக்கப்புறம் தரிசனம் பண்ணிட்டு பின்பக்கம் போனோம்னா அங்கே ஒரு மண்டபம் இருக்குது. அதனால தாங்க பரிகார ஸ்தலம், சித்திரகுப்தருக்கு செய்ய வேண்டிய பரிகார ஸ்தலங்கள்லாம் அங்கே போய் நம்ம பண்ணிட்டு வரலாம். அதுக்கான மண்டபங்கள் கட்டி வச்சுருக்காங்க பின்னாடி. சின்ன கோயில் தாங்க அது. ஆனால் உலகத்திலே ஒரு இது சித்திரகுப்தரின் தனி கோயில் அப்படின்னு இருக்கிறதுனால கண்டிப்பாக காஞ்சிபுரம் போகும்போதெல்லாம் கண்டிப்பாக அந்த கோயிலை பார்த்துட்டு வரலாங்க. மனிதனுடைய பாவ புண்ணிய கணக்குகள் மனிதன் மட்டும் இல்லைங்க, பூலோகத்தில் உள்ள தேவலோகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பாவ புண்ணிய கணக்குகளை பார்க்குறவர் தான் இந்த சித்திரகுப்தர். ரொம்ப அதிகாரம் மிக்க இந்த சித்திரகுப்தரை கண்டிப்பாக நம்ம காஞ்சிபுரம் போகும்போது வழிபட்டு வரலாங்க. வாய்ப்பு இருக்கவங்க காஞ்சிபுரம் போகும்போது இவரை பார்த்துட்டு வாங்க. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு காஞ்சிபுரம் அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.